சித்த மருந்துகளை வந்து நீங்கள் நாடி வரக்குள்ள உங்களுக்கு அதுலேயே ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சீனியின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுக்கொள்ளணும். இங்கே எங்களோட மருந்துகள் எல்லாமே வந்து நவீனமயப்படுத்த மருந்துகள். ஸோ அவங்களுக்கு எடுத்துக்கொள்றதும் இலகுவாக இருக்கும். அவங்க அந்த தவறாம அந்த ஒரு விருப்பம் வரும் இந்த மருந்துகளை. எங்களோட வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ எல்லாமே நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கிறதால எங்களோட நோயாளிகள் எங்களோட பேஷண்ட்ஸுக்கும் வந்து அதை எடுத்துக்கொள்றது இலகுவே இருக்கு. பாரம்பரிಕ இலவிதகமே நூதன சம்பிராப்திய. வணக்கம் அன்பர்களே, இன்று உங்களை நாம் சந்திப்பது மிக முக்கியமான பல தகவல்களோடு. இது ஆயுர்வேத வைத்தியத்துறையில் இருக்கின்ற ஒரு மிகவும் பெருமதியான ஒரு வைத்தியசாலையில் இருந்து பேசுகின்றோம். ஆம், இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஆயுர்வேத வைத்தியசாலை தான் வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத வைத்தியசாலை. இங்கு நீங்கள் ஒரு முறை விஜயம் செய்து பார்த்தால் தெரியும் இங்குள்ள வசதிகள் எல்லாம். இங்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு தேவையான உங்கள் உடம்புக்குள் இருக்கின்ற அத்தனை நோய்களுக்கும் பரிகாரம் பெறக்கூடிய இயற்கை மருத்துவத்துறையில் அதற்கு அத்தனை சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு மிகவும் அனுபவம் வாய்ந்த வைத்தியர்கள், அனுபவம் உள்ள தாதிகள் மற்றும் இங்கு இருக்கின்ற எக்யூப்மெண்ட் எல்லாமே மிகவும் அதாவது நவீனமயப்படுத்தப்பட்ட ஆயுர்வேத மருத்துவ சாதனைகள் தான் இருக்கின்றது. ஆகவே உங்களுக்கு மிகவும் இலகுவாகவும் மிகவும் நியாய கட்டணத்திலும் உங்களுடைய மருத்துவ சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முறை வந்து பாருங்கள், வந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் எப்படி என்று. சரி, இன்று நாம் எடுத்துக்கொள்ள விடயம் நீரிழிவு. இன்று இலங்கையை பொறுத்த மட்டில் மிகவும் அதிகமானவர்களுக்கு இருக்கின்ற ஒரு பிரதான நோயாக இருக்கின்றது அந்த நீரிழிவு. இலங்கையில் மட்டுமில்லை, உலகளாவிய ரீதியில் அதிகம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் இது பற்றி பேசுவதற்கு எடுத்ததுக்கான காரணமும் அதுதான். இந்த நீரிழிவை இயற்கை மருத்துவத்தின் மூலம் மிகவும் சிறப்பான முறையில் குணப்படுத்த முடியும் என்று பலரும் கூறுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்று எம்மோடு இது பற்றி பேசுவதற்காக கலையகம் வந்திருக்கின்றார் டாக்டர் தர்ஷிகா. வணக்கம். வணக்கம் டாக்டர் தர்ஷிகாவிடம் நான் முதலில் கேட்பது, இந்த நீரிழிவு நோய் என்றால் என்ன என்று எமது நேயர்களுக்கு விளக்குவீர்களா? நீரிழிவுன்றது இரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரிக்கக்குள்ள நாங்கள் அதை நீரிழிவுன்னு சொல்கிறோம். இது இன்சுலின் என்ற ஒரு ஹோமோனோட சேர்ந்த அதன் தொழிற்பாடு சேர்ந்த ஒரு விடயமாக தான் இருக்குது. சிலருக்கு உடம்புல இருக்கிற இன்சுலினை பயன்படுத்த முடியாமல் போகிறது, இல்லைண்டா சுரக்கப்படுற இன்சுலின் அளவு குறைவாக இருக்கிற காரணத்தினால அவங்களோட ரத்தத்தில் வந்து சீனியின் அளவு அதிகரிக்குது. இதனால் பெரும்பாலானவர்களுக்கு இந்த நீரிழிவு நோய் ஏற்படுகின்றது. சரி, இந்த நீரிழிவு நோய் வருவதற்கான என்ன காரணம்? குறிப்பாக சொல்ல போனால் வந்து பிழையான உணவு பழக்கங்கள். இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரையில் எல்லாருமே கடையில் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னால் அந்த சீனி சேர்ந்த உணவுகள் இல்லை அதிகளவு சேர்ந்த உணவு ஜங்க் ஃபுட்ஸ். இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால வந்து அவங்களோட உணவு பழக்கம் வந்து பிழையாக மாறுது. அது இல்லாமல் போதிய அளவு உடற்பயிற்சியின்மை. ஒருவர் வந்து தினமும் ஒரு 30 நிமிடம் ஏதாவது உடற்பயிற்சி செய்யக்குள்ள வந்து அவங்களோட உடம்புல இருக்கிற சீனி இல்லை அதிகளவாக சேர்க்கப்படுற சீனி வந்து சக்தியாக வெளியேற்றப்படுறதுனால அதன் அளவை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறது, வீட்டை வாரது, தூங்குறதுன்றதால ஒரு லேக் ஆஃப் லைஃப் ஸ்டைல், அதாவது அவங்க எக்ஸசைஸ் இல்லாத ஒரு தன்மையும் இதுக்கு காரணம். அது இல்லாமல் உடற்பெருமை. பெரும்பாலானவர்கள் வந்து அவங்களோட உயரத்துக்கு இல்லை அவங்களோட வயதிற்கு அதிகமான உடற்பெருமனை கொண்டிருக்கிறதால இல்லை என்று சொன்னால் சில பரம்பரை காரணிகள், இப்போ அம்மா அப்பாவுக்கு இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்களோட முந்தைய உறவுகளுக்கு இருக்கிறதுனாலையோ இந்த நீரிழிவு வாரத்துக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ குறிப்பாக இந்த நீரிழிவு என்று பார்க்கும்போது எந்த வயதினருக்கு இது அதிகம் வரும்? தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் வயதில்லை என்று இல்லாமல் இளையவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லாருமே இந்த நீரிழிவுனால வந்து பாதிக்கப்படுற ஒரு காரணத்தை நம்ம கண்டு பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் இப்பொழுதெல்லாம் பார்க்கும்போது சிறு வயதில் உள்ளவர்களுக்கும் இந்த நீரிழிவு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நீங்கள் சொன்னது போன்று ஜெனட்டிக் அடிப்படையிலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் குறிப்பாக இந்த நீரிழிவு வந்துவிட்டால் இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீரிழிவு வந்து இதுலேருந்து விடுபடுறதுக்கு நாம சரியான உணவு பழக்கங்கள், அதாவது இனிப்பு இல்லை அதிகளவு கார்போஹைட்ரேட் சேர்ந்த உணவுகளை தவிர்க்கணும். அதோட தினமும் அவங்க வந்து ஒரு 30 நிமிடம் வந்து உடற்பயிற்சியை மேற்கொள்ளணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் அவங்களோட நித்திரை, சிலாக்கள் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இந்த நைட் ஷிஃப்ட் அப்படி செஞ்சுட்டு வந்துட்டு லேட் ஆகி அவங்க படுக்கிறது, இல்லைன்னா அவங்களோட தூக்கத்தின் அளவு குறையக்குள்ள நம்மளோட உடம்புண்ட தொழிற்பாடு மாற்றப்படுது. இந்த மாற்றங்களாலேயும் இந்த நீரிழிவு ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட தூக்கத்தை ஒரு 6-7 மணித்தியாலம், அவங்களோட சாப்பாட்டு பழக்கத்தை புரத அளவு கூட்டி கார்போஹைட்ரேட் அளவு குறைச்சி, அது போக நல்ல மரக்கறிகள், நல்லது இலை காய்கறிகளை கூட சாப்பிட்றது, அடுத்தது போதிய அளவு உடற்பயிற்சி தினமும் செய்கிறது மூலமாக இதில் இருந்து குறைத்து கொள்ளலாம். அதோட முக்கியமான விஷயம்தான் எங்களோட மருந்து. இப்போ ஆயுர்வேத சித்த மருந்துகளை வந்து நீங்கள் நாடி வரக்குள்ள உங்களுக்கு அதுலேயே ஒரு வித்தியாசம் தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களோட சீனியின் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே நாங்கள் வச்சுக்கொள்ளலாம்.
ஸோ இது போன்ற காரணங்களால அந்த நீரிழிவை நம்மள ஒரு கட்டுப்பாடுக்கு கொண்டு வரலாம். அதாவது நீங்கள் சொல்கிறீர்கள் இயற்கை மருந்து மிகவும் பிரயோசனமானது என்று, அப்படியா? சரி, இந்த இயற்கை மருந்தின் மூலம் கட்டுப்படுத்தி நாங்கள் நல்ல ஒரு சுக வாழ்வை பெறலாம் என்று நீங்கள் கூறினால் அதற்காக என்ன வழிமுறைகளை இந்த வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத வைத்தியசாலை பெற்றுக்கொள்ள முடியும்? இங்க வந்தீங்கன்னு சொன்னா அவங்க முதலாவது அவங்களோட நோய்க்கான காரணம் என்ன காரணத்தினால இவங்களுக்கான அந்த நீரிழிவு ஏற்பட்டிருக்கு, இதுல எந்த அளவுக்கு அவங்களோட நீரிழிவு அதிகமா இருக்குன்றதை நாங்க ஒரு வரையறைப்படுத்தி அதுக்கு தேவையான அவங்களுக்கு மருந்துகளை நாங்க தருவோம். இந்த மருந்துகளை அவங்க தொடர்ச்சியாக எடுக்கிறதன் மூலமாக அவங்களோட சீனியின் அளவை நாங்க கட்டுப்படுத்தி கொள்ளலாம். நல்லது. உண்மையில் இங்கு வந்ததும் எமக்கு தெரிகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான், இங்கு எல்லாமே சொஃபிஸ்டிகேட்டட், அதாவது இது ஒரு ஆயுர்வேத வைத்தியசாலையா என்பதை சந்தேகிக்கின்ற அளவுக்கு எல்லாமே மிகவும் நவீன முறையில் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, வைத்தியர்களும் நன்கு அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இங்கு வந்ததும் அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு அதாவது எல்லா விதத்திலையும் பார்த்தால் நோய் என்று வரும்போது அவர்களுக்கு சில அந்த சுற்றுச்சூழலை பார்க்கும்போது அரைவாசி நோய் குறைந்துவிடும். உண்மை. இப்ப எங்கட வெல்னஸ் சிலோன் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா நவீனமயப்படுத்தப்பட்ட மருந்துகள். முதல் எல்லாம் எல்லாரும் ஒரு ஆயுர்வேதமோ இல்ல சித்தன்னு சொல்லக்குள்ள ஐயோ இவங்க இதை அவிச்சு குடிக்க சொல்லுவாங்க, இல்ல இப்படிப்பட்ட பவுடர்ஸ் தருவாங்கன்றதுதான் அவங்களோட ஒரு கருத்தா இருந்தது. இங்க எங்கட மருந்துகள் எல்லாமே வந்து நவீனமயப்படுத்த மருந்துகள். சோ அவங்களுக்கு எடுத்துக்கொள்றதும் இலகுவா இருக்கும். அவங்க அந்த தவறாம அந்த ஒரு விருப்பம் வரும் இந்த மருந்துகளை பாவிக்கிறதுக்கு. அந்த முதல் இருந்த சங்கடங்கள் இல்லாம எங்கட வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப எல்லாமே நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கிறதால எங்கட நோயாளிகள் எங்கட பேஷண்ட்ஸுக்கும் வந்து அதை எடுத்துக்கொள்றது இலகுவே இருக்கு. ஆமா, நேர்களே, நீங்க உங்களுக்கு நான் சொல்கின்ற விடயம் தான். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். வெல்னஸ் இருக்கிறது வந்துட்டு இலக்கம் 56 பெப்பிலியான ரோடு நிதிமால தெய்வலையில் தான் இருக்கின்றது. நீங்கள் வந்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ், இந்த ஹாஸ்பிட்டலில் எப்படி உங்களை கவனிக்கிறாங்க, இந்த நர்ஸ் மாதிரி எப்படி இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஒரு வெஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அங்கே மிகவும் நீட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தரம் வந்து பாருங்களேன், வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் எப்படி இதில் சர்வீஸ் சொல்லி. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்களே மத்தாக்களையும் கூட்டி எடுத்துகிட்டு உங்களோட சொந்தங்கள் சகோதரங்கள் எல்லாரையும் கூட்டி எடுத்துட்டு நேராக வருவீங்க. அந்த அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ், இவங்களோட மருந்து, இவங்களோட சர்வீஸ் எல்லாமே 100% பெர்ஃபெக்டாக செய்வாங்க. அப்போ இப்படியான ஒரு இடம் இலங்கையில் இருக்காண்டாலே சந்தேகம், அந்த அளவுக்கு இவங்க இதை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் நாங்கள் சொல்கிறேன், நாங்கள் இந்தியாவுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படி இல்லை. நீங்கள் இலங்கையில் இருக்குது, ஒரு முறை வந்து பாருங்கள். பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க, இதை விட ஒரு இடம் இல்லைன்னு சொல்லி தேடி வருவீங்க. சரி டாக்டர், இப்போ இந்த டயபெட்டிக்ங்கிற இந்த நோயில இருந்து நாங்கள் ஒரு முழுமையான தீர்வு பெறடா என்ன செய்யணும்? அவங்க நான் ஏர்லியா சொன்ன மாதிரி தான் அவங்களோட சாப்பாட்டு பழக்கத்தை பூர்ணமா அவங்க மாற்றணும். அது எங்களை நீங்க தொடர்பு கொள்ளக்குள்ள நாங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு உணவு பழக்கத்தை நீங்க மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா இப்படியான உணவுகள் எடுக்கணும் என்ற அட்வைஸை நாங்கள் தருவோம். அதோட நாங்கள் உங்களுக்கு தரப்போன்ற மருந்துகள், இப்போ ஒருவர் நீரிழிவு டயக்னோஸ் பண்ணப்பட்ட பிறகு அவர் ப்ராப்பர் ஒரு மருந்துன்ற உதவியுடனும் தான் வந்து இதுல இருந்து விடைபெறும், அதாவது அவங்களுக்கு அந்த ஒரு குணப்படுத்தி கொள்ள முடியும். சோ எங்களோட மருந்துகள், அந்த மருந்துகளை தவறாம பாவிப்பு. அது போக ஒரு 30 நிமிடம் அவங்களோட நாங்க சொல்ற அந்த அட்வைஸ், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அதுக்குரிய எக்ஸசைஸ் அதுகள் போன்ற செய்யறதன் மூலம் இதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். நல்லது. உண்மையில் டாக்டர் நிறைவாக மிகவும் சிறப்பான ஒரு விடயத்தை கூறினார். அதாவது இது டயபெட்டிக் என்பது உண்மையில் நோய் அல்ல, அது ஒரு வகையான வாழ்க்கையில் வருகின்ற ஒரு சேஞ்ச் உண்டு. அதை நாங்கள் எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை கட்டுப்படுத்தலாம் என்பதை டாக்டர் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த நடைமுறைகளை கடைபிடித்து இவ்வாறான வெல்னஸ் சிலோன் ஆயுர்வேத வைத்தியசாலை நாடி வந்து நீங்கள் இந்த சிகிச்சைகளையும் இந்த டாக்டர்களின் ஆலோசனைகளையும் பெற்றால் நிச்சயம் சுகவாழ்வு வாழலாம் என்பதை உறுதியாக கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். இம்மோடு இன்று உங்களுக்கு நல்ல பல தகவல்களை பரிமாறிய டாக்டர் தர்ஷிகாவுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றோம். நன்றி. වෙල්නස් සිලෝන් ආයුර්වේද හොස්පිටල් නොම්බර 56 පැපිලියාන පාර නැතිමාල දෙහිවල.